ராணிப்பேட்டை மாவட்டம் சொலிங்கர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞர் அணி தலைவராக இருந்தவர் சக்கரவர்த்தி நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டுக்கு திரும்பிய போது நிலை தடுமாறி கீழே சேர்ந்து தலையின் மற்றும் முகத்தில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உயிரிழப்புக்கு சந்தேகம் உள்ளதாக சக்கரவர்த்தியின் மனைவி வாணிஸ்ரீ அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அரக்கோணம் டிஎஸ்பி ஜாபர் சித்திக் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டது. இந்த விசாரணையில் சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி பகுதியை சேர்ந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் பரவி வருகிறது. இருந்தாலும் கூட இந்த விசாரணை நாளை முழுமையாக நிறைவடைந்து எனவே விசாரணை நடத்திய பின்பு உயிரிழந்ததற்கான உறுதியான காரணம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி தற்போது துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டதாக இருந்த தகவல் பரவி வருவதால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.